லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்மா. விஜய் அவர்கள் பதவியேற்றுட்டாங்க. இப்போ அவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா, இப்போ அதை ஒருவேளை அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா எந்த கட்சிக்கு அது அதிக பலமாக இருக்கும், யாருக்கு அது பலவீனமாக இருக்கணும்? அது இப்போ தாவேகா சார்பாக இருக்கிறாங்க, இவங்க திமுக சார்பாக நிற்கலாம், நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க, அதிமுக சார்பாக நிற்கிறாங்க. யாருக்கு இது பலமாக இருக்கும்? இல்லை, இந்த வாய்ப்பு நிச்சயமாக விஜய் கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். பொதுவாகவே நம்மளுடைய அரசியல் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைத்தேர்தல் எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். அது விஜயை தேர்வு செய்த ஒரு தொகுதி. அப்போ அந்த தொகுதியை மற்ற கட்சிகளுக்கு எப்படி விட்டு கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்க, இந்த தொகுதியில் திருமாவர்களை, கூட்டணி கட்சி தலைவரான திருமாவர்களை இதில் நிற்க வச்சு அவரை உள்ளுக்குள்ளே சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரை துணை முதல்வர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் நகர்வு நடக்குது அப்படின்னு ஒரு பிளான் சொல்கிறீங்க. ஆனால் நடக்கலாம் அப்படின்னு ஒரு காய் நகர்த்தல் இருக்குது. விஜய் திருமாவுக்கு ஏற்கனவே முதல்வராகிறதுக்கான ஒரு காய் நகர்த்தல் நடந்துச்சு. அது கடைசி நேரத்தில் சொதப்புனதுனால அதுக்கப்புறம் வேற அது அதிமுகவில் ஒரு அணி பிரிஞ்சு போச்சு இல்லை, அதில் கடுப்பானதில் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அந்த காய் நகரத்தில் அதிமுகவும் திமுகவும் ஒத்து அப்படி ஒரு தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு அட்டவணை பிரிவினரை சேர்ந்த ஒருத்தரை முதல்வராக்குறோம் அப்படின்னு 4 ரைட்டப்புகளை எழுதி உருட்டியிருப்பாங்க. அது நடக்காமல் போச்சு. இப்போது இந்த விஷயத்தில் திரும்ப உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த தொகுதியை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு காயை சொல்கிறாங்க, ஒரு காய் நேரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் என்னளவில் நான் பார்க்கும்போது ஏற்கனவே விஜய் கட்சி பார்டரில் தான் நிற்குது. அப்போ ஒரு தொகுதியை கூட அவர்களுக்கு முக்கியமானது. அப்போ அதை கூட்டணி கட்சிக்கு கொடுத்து பலப்படுத்தணும், அதன் மூலமாக அவங்கள உள்ளுக்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா தன்னுடைய இதை தான் பார்ப்பாங்களே இல்லையா, இன்னொரு இருக்கிற கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டா அதே எண்ணிக்கை குறைஞ்சி போகும்ல. அப்போ இன்னும் கூட்டணி கட்சியால் தான் நம்ம ஆட்சி அமைச்சிருக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒருவேளை விஜய்க்கு தனிப்பட்ட ஒரு பாசம் ஏதோ இருக்குது, ஆதவுக்கும் அப்படி ஒரு பாசம் இருக்குது, ஆதவுடைய அரசியல் ஆசான் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு இது நடக்கலாம், ஆச்சரியத்துக்குரிய. ஆனால் இப்போதைக்கு அங்கே சகாயம் ஐஏஎஸ் மாதிரி யாரோ ஒருத்தவங்க நிற்கலாம், எல்லாம் வேற அந்த பகுதியில் இருக்கிற முதல்ல கட்சியில் சேரணும்ல, ஒரு கட்சியில அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகிறதுங்க. நிற்க வைக்கிறவங்க போகிற பொருள் 234 தொகுதியிலையும் ஆளை பிடிச்சி எப்படி நிறுத்த வச்சாங்க. ஏப்பா ஃப்ரீயா இருக்கியா? அந்த கட்சி நடந்துருக்குது அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணும். அப்போ எவனும் நினைச்சிருக்க மாட்டான், எப்பா ஃப்ரீயா இருக்கியா, வா ஒரு சீட்டை வாங்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் பேர்கிட்ட கொஞ்சம் கட்டிங் வாங்கிட்டும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, ஏன்னா சகாயம் அவர்களுக்கு ஒரு பிம்பம் இருக்குது, நேர்மையானவர் அப்படின்னு. அப்போ ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தன்னுடைய ஆட்சியில் கூட வச்சுக்கிடுறதுக்கு விஜய் விருப்பப்படலாம். அது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று திருச்சி பகுதியை சேர்ந்த தாவேகாவை சேர்ந்த யாரோ ஒருத்தர், ஏன்னா அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் யாராவது உதவி செஞ்சு அவங்க தான் அங்கே வேலை செஞ்சுருப்பாங்க. எப்படி திருவாரூரில் பூண்டி கலைவாணர் அவர் வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வச்சாரோ அந்த மாதிரி இப்போ அங்கே யாராவது உருவாகிறதுக்கு இருக்கலாம்ல. அங்கே அவர்களுக்கான தொகுதியாக அது மாறும், நிரந்தர தொகுதியாக மாறும்ல. வேற யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறது ஸ்டார் தொகுதியாக மாறும்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆட்களை யாராவது ஒருத்தவங்களை நிற்க வைக்கலாம். இனிமேல் யாரை நிற்க வச்சாலும் அது விஜய் தொகுதி அப்படிதான். அது விஜய் விசில் இவ்வளோ 234 தொகுதியிலையும் இதுதான் நடந்துச்சு. இனிமேல் நடக்க போகிறது இடைத்தேர்தலையும் அதான் நடக்க போகுது. அது இல்லை, இதில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு. அதான் சொல்ல வர நானே அது இப்போ நம்ம இந்த பார்வையில் அசம்ஷன் நம்ம சொல்கிறோம், டிவிகே சார்பாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு எதிர்முனையில் இருக்கிறவங்களுக்கு பலவீனமாக இருக்குது. அவங்க இப்போ ஜெயிச்சே ஆகணும். என்னென்னா திமுக சார்பாக அன்பில் பொய்யா மகேஷ் அவர்கள் தோற்றுருக்காங்க. இப்போ உள்ள ஃபாலோ பண்ணல அவரு. ஆமா, ஃபாலோ பண்ணல. இப்போ அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் இப்போ உள்ள இருக்காரு. அவருக்கு துணையா அவருடைய நண்பர் அன்பில் பொய்யா மகேஷை திருச்சி கிழக்கில் நிற்க வச்சு வெற்றி பெற செய்து அவருக்கு அனுப்பணும்னு நினைப்பாங்களா, இல்லை இப்போ எம்எல்ஏவா தோத்து போன முதல்வர் ஸ்டாலின் அவரை ஒருவேளை அங்கே நிற்க வச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு நினைப்பாங்களா? எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் திமுக? எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ களம் இளம் தலைவர்களுக்கான களமாக சட்டமன்றம் மாறுது.
அப்படிங்கும்போது விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்பாங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அங்கே மும்முனையாக மாறி இருக்கும். அது நடக்கலை. அப்படிங்கும்போது ஸ்டாலின் இந்த இதுக்குள்ளே போயிட்டு உள்ளே உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்கட்சி தலைவராக ஆகணும்னா ஒருவேளை அவர் உள்ள அதான் பையனை உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆயிரப்போகுது. இப்போ ஸ்டாலின் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய, ஆனால் வந்து இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தோல்வி. ஏன்னா ஸ்டாலின் தான் தொடரட்டுமே அப்படின்னு தான் அவங்க ப்ரமோஷனே பண்ணாங்க. அந்த ஸ்டாலினையே வந்து தோக்கடிச்சாங்க மக்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, எல்லாம் விஜய் அலையில் முடிஞ்சு போனது. நீங்கள் என்ன அதாவது அந்த பரம்பரை ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு என்னென்ன இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டாப்புல விஜய். இது தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு புதிதாக தான் இருக்குது. இதே திமுக செஞ்சுருந்தா எவ்வளோ நாள் பேசியிருப்பாங்க அது. ஆமாம், அது ஒரு பெரிய புரட்சிகரமாக அவங்க சனாதனம் டெங்கு கொசுன்னு 4 வார்த்தை பேசினதுக்கே வந்து அதை வச்சே உருட்டிட்டு ஒரு புரட்சிகரம் அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் ஆள்கள் இல்லைல்ல. ஆனால் வந்து விஜய் செய்திருப்பது உள்ளபடியே ஒரு பெரிய சிறப்பான சம்பவம் தான். அவர் வந்து இனிமேல் ஆட்சி நடத்த போகிறத வச்சு தான் நம்ம வந்து அவரை விமர்சிப்பதா பாராட்டுவதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கணும். இப்போ வந்து இது திமுகவுக்கும் ஒரு முக்கியமான திருச்சி கிழக்குல அவங்க வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கு. சரி, இப்போ திமுகவுக்கு இது முக்கியமான தேர்தல் தான், இல்லைன்னு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ திமுகவுக்கு பக்கபலமாக இருந்தது, அதாவது இந்த எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு பக்கபலமாக இருந்ததே அந்த கூட்டணி கட்சிகள் தான். இப்போ அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ சிபிஎம் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே வந்து இப்போ விஜய் கூட இருக்காங்க கூட்டணியிலங்க. இப்போ இன்னும் மேலும் அவங்களுக்கு வந்து இது ஒரு பின்விளைவை ஏற்படுத்தாது. ஆமாம், இப்போ என்னன்னா விஜய் பயங்கர மாஸ்டர் பிளான் பண்ணதில் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பக்கம் திமுக அணியை உடைச்சிட்டாப்ல, இதை கொட்டி இங்கிருத்தாச்சு. இப்போ இந்தியா அணியிலேருந்து திமுகவை அப்புறப்படுத்தியாச்சு, முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து திரும்ப எந்த அணியில் இருக்காரு? இந்தியா அணியில் இருக்கிற கூட்டணியில் இருக்காரா இல்லைன்னா திமுக கூட்டணியில்? இந்திய அணியில் இருக்கிற கூட்டணியில் தான் அவர் இருப்பார். அப்போ வந்து அவர் திமுக அணியில் இல்லை. அப்போ இந்திய அணியில் இப்போ திமுக வெளியே போகுது, அந்த அணி இதில் விஜய் வருது, தாவேகா வருது, சரியா? அப்போ இந்த அணி புதிதாக ஒன்று, அது கம்யூனிஸ்டுகளுக்கும் வேறு வாய்ப்பு இல்லை, இவர்களோட தான் வருவாங்க. ஏன்னா எல்லாரும் கவனிக்கிறாங்களே, களம் மாறி போச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போது இனிமேல் இந்த அணி தான் ஃபார்ம் ஆக போகுது. திமுக தனித்து விடப்படும். திருச்சியில் தேர்தல் வந்தாலும் கூட இந்த அணி தாவேகா சார்பாக இருக்கிறவர்களுக்கு தான் சாதகமாக போகும், அப்படி தான் போகும். இயல்பாக வந்து மக்களுடைய மனநிலை அதாக தான் இருக்கும். ஆட்சியில் இருக்கிறவர்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள் இடைத்தேர்தல். என்ன டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம். இதில் இன்னொரு வாய்ப்பு, சீமானவர்கள் வந்து காரைக்குடியில் தோல்வியை சந்தித்ததுனால இந்த இடத்துல திருச்சியில் அவர் ஒரு வேளை போட்டியிடலாம், திருச்சி கிழக்கில் போட்டியிடலாம், அங்கே ஒரு இதை கொடுக்கற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கலாம். அல்லது வேற யாரையாவது திருச்சியை சேர்ந்தவர்கள் நிற்க வைக்கலாம், அப்படியும் அங்கே ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கும் இது ஒரு முக்கியமான களம் தான். எதாக இருந்தாலுமே ஒரு தேர்தல் களத்தில் தோத்துட்டா அதுக்காக வந்து களம் இதாகிடுச்சு விட்டு போயிடணும்லாம் அவசியம் இல்லை. வெற்றி தோல்வி சகஜம்தான். கடந்து அதை அடுத்த கட்டமாக எங்கே தவறு செஞ்சுருக்கோம், என்னென்ன தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்து ஆய்வு பண்ணி தங்களை மேம்படுத்திக்கிறது மாற்ற வேண்டியது தான். இப்போ களம் அதுக்காக விஜய்கிட்ட எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி கொடுத்துட்டு போக முடியுமா சார்? விஜய் ஜெயிச்சிட்டாரு, அவருக்கு எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் வந்து ஓட்டை போட்டாங்க, அதனால வந்து விஜய்க்கே தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட முடியுமா? அதே ஒரு பாட்டு விஜய் பாட்டு வேற இருக்கு, அது வேற எழுதி வச்சிருக்காங்க, படத்தை எழுதி வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துட்டாங்க போல இருக்க. நடந்தாலும் நடந்துரும் போல இருக்கு. அதனால இந்த ஒரு ரேஸ்ல அதிமுக எங்க இருக்குன்னே தெரியல. அதிமுக இப்போ குழாயடி சண்டையா இருக்கு. இப்போ அதிமுக பழனிசாமி, அதான் நம்ம சொன்னோம்ல, விஜயோடைய மாஸ்டர் இதுல திமுக அணியை உடைச்சு விட்டாப்புல, இப்போ அதிமுகவையும் உடைச்சாச்சு. இப்போ அதிமுகவில் ஒரு அணியை வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற பிளான்ல இது பண்ணி அவங்களுக்குள்ள இதாயிடுச்சு. இப்போ எடப்பாடிக்கு அதிமுகவை தக்க வைக்கிறது. இதில் அதிமுகவின் ராஜமாதா சசிகலா, அப்புறம் டிடிவி கூடவே இருக்கிறாரு, டிடிவி, இவங்க எல்லாமே கூட வந்து உள்ளடி வேலைகள் பார்ப்பாங்கல்ல. என்ன இருந்தாலும் எடப்பாடி தோத்தாப்புல, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதிமுக கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான். இன்னொருத்தரை யாராவது உருவாக்குறதுக்கு வாய்ப்பு புதுச்சேரி. இப்போ ஏன்னா அவர் வந்து எடப்பாடி வந்து முதல்வராக, அதாவது முதல்ல கிளை செயலாளராக தொடங்கினவர் முதல்வராக வந்துட்டார்னு ஒரு பெரிய வாழ்த்து மழையாக இருந்தாங்க. இப்போ முதல்வராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக ஆகிறார். இப்போ எதிர்கட்சி தலைவரும் இல்லாமல் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது. இதற்கு அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை பிஜேபி அதிமுகவோட சேர்ந்ததுனாலேயே அதிமுக இன்னைக்கு கரைஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது இல்லை, பிஜேபி கூட சேர்ந்து நம்ம சொன்னோம்ல, அதிமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது பாஜக தான்.
பாஜக தான் இவ்வளோ வேலையும் செஞ்சு விட்டாங்க. அதை கூடவே இருந்த செவ்வாழை இவ்வளோ வேலையும் செஞ்சு விட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி பாஜக செய்த சதியில தான் உடைக்கிறது தான். இப்போ அதிமுக அழிந்தால் தானே அங்கே பாஜக வளர முடியும். அதுக்கான காய் நகர்த்தல் படி பண்ணிட்டாங்க. இப்போ விஜயும் கூட விஜயோடைய வரவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களம் மாறுது இல்லை. இந்த அதிமுக திமுகங்கிறது நீங்கள் சொன்னீங்க தோற்று போயிட்டாரு எடப்பாடி, அந்த இது தலைவருக்கான இதை இறந்துட்டாரு அப்படின்னா, அப்போ ஸ்டாலின் தான் தோற்றாப்புல. ஸ்டாலினையும் அதை சொல்லிடலாமா? அப்படி இல்லைல்ல. இப்போ வந்து அங்கே எடப்பாடி படிப்படியாக அவருடைய மகன் இருக்கிறாரு, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, திரும்பவும் கூட தோல்வி ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறதா. ஆனால் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கரிஸ்மா லீடராக வந்து எடப்பாடி உருவான கரிஸ்மா லீடர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள அவரை ஏற்றுக்கிறதுல அது என்ன சிக்கல்னா அதுதான் இதுதான் கட்சியில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு அணியாக இருக்கிறாங்க. ஆமாம், அதை வந்து கட் அண்ட் ரைட்டாக வழி நடத்துறதுக்கு ஜெயலலிதா மாதிரியான ஆள் இல்லை. இப்போ விஜய் சொல்கிறாப்புல, இங்கே ஒரே சென்டர் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு. அதான் செய்தி கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் செய்தி. அதை ஒரு கண்ட்ரோலில் இருக்காரா வைக்காராங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறது. ஆனாலும் ஒரு செய்தியை கொடுக்காப்புல, ஒரே முகம் விஜய், விசில் சின்ன, அவ்வளோதான். அந்த இதுதான் சென்ட்ரு பவர். அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை சொல்ல, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஆடாத வெட்டி ஜெயிச்சிட்டோம், அதனால ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. அதை அவர் தொடர்வாரா, நடைமுறையில் அவர் செய்வாரா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா கூட இருக்க மார்ட்டின் மர்ம அவர் வந்து அவங்களோட லாட்ரி தொழில். இப்போ அதிமுகவில் உள்ள சிக்கலுக்கு காரணம் லீமாரோஸ் உள்ளுக்குள்ளே போய் ஜெயிச்சு இப்போ அணியை பிரிக்கிறாங்கல்ல. அவங்க வந்து வேட்புமனுவிலே 4000 கோடி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் பணக்கார வேட்பாளரே அவங்க தான். இத்தனை 1000 கோடி அஃபிஷியலாக அறிவிக்கிறாங்கன்னா அப்போ மீதி இருக்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்காங்க நீங்கள். அப்போ அந்த பணத்தை வச்சு விளையாடுவாங்கள்ல. அதிமுக உடைக்கிறதுக்காக அல்லது அதிமுக கைப்பற்றதுக்கான வேலைகள் அதெல்லாம் நடக்க தானே செய்யும். ராஜமாதா சசிகலா அவர்கள் வேறு பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணுன்னு காத்திருப்பாங்கல்ல. இப்படின்னு அதிமுக அணியும் உடைச்சாச்சு. இப்போ விஜயோட வரவால இதெல்லாம் நடந்து நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த வாய்ப்பு திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தேர்தல் வைத்தால் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த களத்தை திமுகவும் கைப்பற்ற விரும்பும், நாம் தமிழரும் இந்த களத்தில் அதை வந்து கைப்பற்றுவதற்கான எல்லாருக்குமே தேவை இருக்குது. விஜய் அவர்களுக்கும் தக்க வைக்கிறதுக்கு அது தேவையாக இருக்குது. திமுகவுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் தமிழர் சீமான் ஒரு ஆள் உள்ளே போனால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இப்போ என்னன்னா, நாம் தமிழர்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் சீமான் மட்டுமாவது, இதை தாவேகாவை சேர்ந்தவர்களே சொல்கிறாங்க, சீமான் அவர்கள் மட்டுமாவது ஜெயிச்சாது உள்ள வந்திருக்கலாம் அவர். ஏன்னா எல்லாம் பார்க்குறாங்கல்ல, நாம் தமிழருடைய எதிரிகள் கூட வந்து நாம் தமிழர் தம்பி தங்கைகளுடைய அறிவுபூர்வத்தையும் அவர்களுடைய கள உழைப்பையும் வந்து பாராட்டுவார்கள். சீமான் அவர்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒருத்தர் உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்கலாம். இப்போ வந்து சந்திப்பு நடந்ததில்ல, அவங்கள சீமானும் விஜயும் வந்து எல்லாரையும் இப்போ மீடியாலாம் வெளியே அனுப்பிட்டு பேசியிருக்காங்க. என்ன கூடுதலாக அவங்க பேசியிருக்காங்க. ஆமாம், கூடுதலாக மற்ற இடங்களெல்லாம் வந்து லைவாக மீடியா முன்னாடி பேசப்பட்டது. அப்போ விஜயும் சீமானும் தனிப்பட்ட முறையில் என்ன பேசினாங்க சொல்லியிருக்கலாம். இது வந்து திருச்சி இதில் அண்ணன் நீங்கள் உள்ளே வந்துருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், என்னென்ன நடந்திருக்கலாம். அதனால் அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் உள்ளே போகிறதுக்கான சூழல் இருக்குது. ஆனாலும் திருச்சி கிழக்கு வந்து ஒரு முக்கியமான களம். எப்படி பார்த்தாலும் அது இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமானது. இதில் சீமான் அவர்கள் வந்து தொகுதியை தேர்வு செய்கிறதுல கொஞ்சம் அவர் வேறு எதனா மாற்றி எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அந்த தொகுதியை தவிர்த்துட்டு வேற எதையாவது ஒரு தொகுதியை இல்லை, அதை வந்து இப்போ யோசிக்கிறாங்க. அங்கே வந்து அவர் அந்த எம்எல்ஏ பிரபு அவர் வந்து அங்கே களப்பணி ஏற்கனவே செஞ்சிருக்காரு, உள்ளூர்காரரு. அவர் ஏற்கனவே அதுக்கான அதற்கு காங்கிரஸ் லீடு வேறு எடுத்து. ஆமாம், பல ஆண்டுகளாக அங்கே வந்து வேலை பார்த்துருக்காரு, இதே நோக்கத்தோட வேலை பார்த்துருக்காரு. ஸோ அந்த களத்தை வந்து கொஞ்சம் யோசிச்சு தேர்வு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ தோணுது. அப்படி இருந்தும் வந்து அவர் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கையாக இருந்தோம், நம்மளும் நம்பணும். ஆனாலும் அதுக்கு எதிரான எல்லாமே வந்து விஜய்ங்கிற பிம்பம் அந்த எல்லாருமே காணாம போயிட்டாரு. அந்த அலையில் எல்லாமே அடித்து இது வந்து யாரையும் நம்ம இது சொல்ல முடியாது. அதை மீறி வந்து விஜயோடைய அலை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. தேர்தல் களத்துக்குள்ள தேர்தல் அரசியலுக்கு வந்து 36 லட்சம் வாக்குகள் வாங்கினார் சீமான். அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வேறு ஏதாவது யுக்தியை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இந்த தேர்தலையாவது அவர்? இல்லை, அதுதான் கண்டிப்பாக வந்து மறுபரிசீலனை செய்தே தேர வேண்டும். பலரும் வந்து 26 தேர்தலுக்கு முன்னாடியே பலரும் வந்து சொன்னாங்க, நம்மளும் கூட சொல்லணும். கூட்டணி நமக்கு கன்வின்ஸ்னாக இருக்கக்கூடிய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி கூடயாவது ஒரு கூட்டணி அமைக்கலாம் இல்லையா? அது இனிமேல் அதுதான் வந்து தீர்வு, அதான் வழி, அப்படி தான் இருக்க முடியும்.
மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்திப்பது வந்து தொண்டர்களுக்கு கட்சியினருக்கு விரக்தியையும் சோர்வு மனநிலையும் கொடுக்கும். அதனால் அடுத்து எடுக்க வைக்கிற முடிவு வந்து சரியானதாக இருக்க வேண்டும். அதுதான் சாத்தியமானது. ஏன்னா வந்து நீங்கள் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே வந்து கூட்டணி அமைக்கிறது என்னன்னா ஒரே ஒரு இடத்துல அவங்க இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமரை தேர்வு பண்ணுற இடத்துல நம்மளை ஒரு தமிழராக வந்து ஒரு மாநில கட்சியை தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்போ சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அது வந்து ஒரு பெரிய இதாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கை நம்ம குறைச்சும் சொல்ல முடியாது. நானும் கூட அதை அப்படி தான் நினச்சேன். அது அப்படி ஒரு வாய்ப்பு போகலான்ட்டு. ஆனால் வந்து எதிர்பாராத விதமான இந்த விஜய் திரை மோகம் இது வந்து மொத்தத்தையும் வந்து சுழட்டி போட்டுட்டு அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை சிதைந்து போனது. அதனால் ஒரு வீழ்ச்சி இது. நான் வாங்கின 8%லேருந்து 1% இறங்கினா கூட அது தோல்வி தான். அது வந்து வீழ்ச்சி தான். அதனால் இது 4% இறங்கியிருக்கு அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆனாலும் வந்து நாம் தமிழர் கூட நிற்கிறதுக்கு இந்த 4% பேர் தான் தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிற யதார்த்தம் தான் நமக்கு வந்து புரிவது. மற்றவர்கள் மனம் மாறக்கூடிய வாக்காளர்களாக தான் இருக்கிறாங்க. அது வந்து முன்னும் பின்னுமா மாறுது அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் கணக்கில் எடுத்து அடுத்து வரப்போகிற தேர்தலில் சரியான ஒரு அணியை அமைத்து வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அந்த வரக்கூடிய இடைத்தேர்தல் எந்த மாதிரியான முடிவுகளை தருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.